ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஸ்கார் வைல்டு எழுதின த ஹாப்பி பிரின்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஆஸ்கார் வைல்டு. இவரோட ஃபுல் நேம் ஆஸ்கார் ஃபிங்கல் O.F. ஃப்ளாஹர்ட்டி வில்ஸ் வைல்டு. இவர் ஒரு ஐரிஷ் போயட் அண்ட் பிளே ரைட். ஏர்லி 1890s இவர் லண்டனில் ஒன் ஆஃப் த பாப்புலர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயட்டாக இருந்தார். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் விக்டோரியன் ஏராவை சேர்ந்தவர். இப்போது இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு டவுனில் ஒரு இளவரசர் இருந்தார். அவரை ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராமா. அதனால அவரை ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இறந்த பிறகு என்ன பண்ணாங்க, அவரை ஒரு சிலையாக வடித்து அந்த டவுனில் நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய சிலையாக அவரை வச்சுட்டாங்க. அந்த சிலை எதில் செஞ்சுருப்பாங்கன்னா, முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு சிலை. அதோட ரெண்டு கண் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, சாப்பையா ஸ்டோன்ஸ் வந்து அதில் பதிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே வேல்யூபிளான ஸ்டோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த இளவரசர் கையில் ஒரு வாள் இருக்கும். அந்த வாளோட முனையில் ஒரு ரூபி ஸ்டோன் பதிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் 2 தேவதைகளை பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா, 2 பெஸ்ட்டு திங்ஸை நீ பூமியிலேருந்து எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருப்பாரு. இப்போ இந்த ஹாப்பி பிரின்ஸ் இந்த டவுனோட நடுவில் இருக்கனால இந்த டவுனில் இருக்க எல்லாரையும் ஹாப்பி பிரின்ஸால் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே பசி பட்னியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஹாப்பி பிரின்ஸ் ஸ்டாச்சு கிட்ட ஒரு ஸ்வாலோ பேர்ட் வருது. எதுக்கு அப்படின்னா, ஈஜிப்டுக்கு கிளம்புறதுக்காக வருது. இந்த பேர்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க. எதுக்காக ஈஜிப்டுக்கு போகிறாங்கன்னா, இது வந்து குளிர்காலமில் இந்த ஊரில் இருக்க முடியாது அந்த மாதிரி பறவைகளால். அதனால ஈஜிப்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஈஜிப்டுக்கு போகணும். அதனால அந்த அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்வாலோ பேர்ட் அந்த பிரின்ஸோட கால் கிட்ட படுத்திருக்குது. படுத்திருக்கும் போது திடீர்னு 2 ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்துட்டு அந்த பேர்ட் மேலே படுது. பேர்டும் வந்துட்டு வானத்தை பார்க்குது. வானமும் நல்லா தெளிவாக தான் இருக்குது. அப்போ தான் தெரியுது அந்த ஹாப்பி பிரின்ஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பேர்ட் கேட்குது, நீங்கள் ஒரு ஹாப்பி பிரின்ஸ் தானே, நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ஹாப்பி பிரின்ஸ் சொல்கிறாரு, நான் பிரின்ஸாக இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக என் அரண்மனைக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். வெளி உலகத்தை பார்த்ததில்ல. அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பி பிரின்ஸ்னு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வெளி உலகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இறந்ததுக்கப்புறம் என்னை இப்படி சிலையாக கொண்டு வந்து வச்சு எல்லாரோட கஷ்டத்தையும் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. ஹாப்பி பிரின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரே ஒரு நாள் இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி பேர்ட் கிட்ட கேட்குறாங்க. பேர்ட் ஃபர்ஸ்ட் நான் போகணும் ஈஜிப்டுக்குன்னு சொல்லுது. ஆனால் வந்துட்டு ஹாப்பி பிரின்ஸ்க்காக அந்த ஹெல்ப் பண்ண ஒத்துக்குது. பிரின்ஸ் என்ன கேட்குறாருன்னா, அவரோட ஸ்வாடில் இருக்க அந்த ரூபி ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போய் ஒரு துணி தைக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு இளவரசிக்காக ஒருத்தவங்க துணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட குழந்தை கூட அவங்களால பார்த்துக்க முடியல. குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, பசினால் அழுதுகிட்டே இருக்குது. சாப்பிடக்கூட அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. இந்த துணியை அவங்களால தைக்கவும் முடியல. அடிக்கடி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ரூபி கல்லை கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பேர்டும் பறந்து போய் அந்த ரூபி கல்லை கொண்டு போய் அந்த டைலர்கிட்ட வச்சுட்டு வந்துடுது. இப்போ பேர்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊரில் இருக்க எல்லா பணக்காரங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ பிரின்ஸ் என் கூட நீ இன்னொரு நாள் இருந்து இன்னொரு ஹெல்ப்பையும் பண்ணணும்னு கேட்குறாரு. அதனால அந்த பேர்ட் இன்னொரு நாள் பிரின்ஸ் கூடயே ஸ்டே பண்ணுது. பிரின்ஸ் என்ன கேட்குறாருனா, என் கண்ணில் இருக்கிற ஒரு சாப்பியா ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போய் ஒரு எழுத்தாளருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த எழுத்தாளர் ரொம்ப நாளாக ஒரு கதையை எழுதணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு வீட்டில் நெருப்பு கூட இல்லை, அதாவது ஃபயர் பண்ணுறதுக்கு கூட எதுவுமே இல்லை, சாப்பிட்றக்கும் எதுவும் இல்லை. பசியினால் அவர் மயங்கி விழுந்துக்கிட்டே இருக்காரு, தூங்கிக்கிட்டே இருக்காரு. இதனால் அவரால் அந்த கதையை எழுதவே முடியறதில்ல. இந்த சாப்பியா ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போய் அந்த எழுத்தாளர்கிட்ட கொடுன்னு பிரின்ஸ் சொல்கிறாரு. ஆனால் பேர்ட் வந்து, நான் கண்ணெல்லாம் எடுக்க மாட்டேன், உனக்கு கண்ணு தெரியாமல் போயிருமேன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் பிரின்ஸ் சொன்னதுக்காக வேற வழி இல்லாமல் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த யங் பிளே ரைட்டை கொண்டு போய் கொடுத்துருது, அதாவது எழுத்தாளர்கிட்ட கொடுத்துருது. இப்போ பிரின்ஸ் இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட இருன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த பேர்டால் குளிர் தாங்கவே முடியல. இருந்தாலும் பிரின்ஸ்க்காக அந்த பேர்ட் இன்னொரு நாள் இருக்குது. இப்போ 3வது
2வது நாள் என் இன்னொரு கண்ணோட சாப்பியர் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போய் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு யாருன்னா முட்டை விற்று சம்பாரிச்சிட்டு இருக்க பொண்ணு. ஒரு நாள் அந்த பொண்ணு முட்டையெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டா. இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அடிப்பாருன்னு அழுதுகிட்டு இருப்பா. இதே இந்த ஸ்டோன் அவங்க அப்பாவுக்கு கிடைச்சா நிறைய சம்பாரிச்சிருவார் இந்த ஸ்டோனை வச்சு. அதனால் அந்த பொண்ணை வேலைக்கும் அனுப்ப மாட்டார், படிக்க வைப்பாருன்னு சொல்லி பிரின்ஸ் கேட்குறாரு. இந்த பேர்டும் ஃபஸ்ட்டு முடியாது, அதை நான் எடுத்துட்டா நீ எப்படி பார்ப்பேன்னு சொல்லி கேட்குது. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி பிரின்ஸ் சொன்னனால அந்த சாப்பியர் ஸ்டோனையும் எடுத்துகிட்டு போய் அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுத்துருது. இப்போ பிரின்ஸ் என்ன கேட்குறாருன்னா, என் உடம்பு ஃபுல்லாக தங்கத்தால் தான் செஞ்சுருக்காங்க, இதனால எந்த யூஸும் இல்லை. இது எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த பாலத்துக்கு கீழே வீடு இல்லாமல் நிறைய பேர் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. பிரின்ஸ் சொன்ன மாதிரியே எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த பிரிட்ஜ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த பேர்ட் கொடுத்துருது. இப்போ ஊரில் இருக்க எல்லா புவர் பீப்புளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்வாலோ பேர்டால் இந்த கோல்டு வெதரை கட்டுப்படுத்திக்கவே முடியல, சாகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹாப்பி பிரின்ஸும் பார்க்க சுத்தமாக நல்லாவே இல்லை, அவருக்கு கண்ணும் இல்லை, உடம்புல இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்தனால இந்த சிலையே பார்க்க நல்லாவே இல்லை. இப்போ இந்த ஸ்வாலோ பேர்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பிரின்ஸ் என்னை கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. பேர்டும் பிரின்ஸை லெஃப்டில் கிஸ் பண்ணிட்டு போகுது. போகும்போது அந்த பேர்டால் பறக்க முடியாமல் பிரின்ஸோட கால் கிட்டேயே விழுந்து இறந்துருது. இப்போ ஹாப்பி பிரின்ஸும் கண்ணு தெரியாமல் உடம்புல இருக்க கோல்டெல்லாம் எடுத்து ரொம்பவே அசிங்கமாக அக்லியாக இருக்காரு. இதை பார்த்த ஊர் மக்கள் இதை அப்புறப்படுத்த சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாச்சுவை இடிக்கும் போது தான் தெரியுது இந்த பேர்ட் இறந்த சமயத்திலேயே பிரின்ஸோட ஹார்ட்டும் ரெண்டாக உடஞ்சிருக்கு. இப்போ இந்த சிலையை இடித்து எல்லாமே எரிச்சிட்டாங்க. ஆனால் எரிச்சுமே இவரோட அந்த ஹார்ட் மட்டும், இந்த உடைஞ்ச ஹார்ட் மட்டும் அப்படியே இருக்கு. இந்த ஏஞ்சல்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2 பெஸ்ட் திங்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த ஏஞ்சல்ஸ் இந்த பிரின்ஸோட ஹார்ட்டையும், அதாவது உடைஞ்சு போன ஹார்ட்டையும், இந்த இறந்து போன ஸ்வாலோ பேர்டையும் எடுத்துக்கிட்டு காட் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ காட் கேட்குறாரு, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு. அப்போ இந்த 2 விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இது எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க, ஊருக்கே ஹெல்ப் பண்ண ஹாப்பி பிரின்ஸோட ப்ரோக்கன் ஹார்ட் தான் இது, ஹாப்பி பிரின்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஸ்வாலோ பேர்ட் தான் இதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காட் இது உண்மையாலுமே ப்ரீஷியஸான திங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேர்ட் எப்போதுமே பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கும் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாப்பி பிரின்ஸ் இந்த நகரத்தோட தங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, த ஹாப்பி பிரின்ஸ்.